சிறுகதை குழப்பம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது தங்கை மகன் ராகுலை பார்த்து கண்ணீர் சிந்தினாள் சுதா. கை கால்களில் கட்டுப்போட்டு வேதனையுடன் படுத்திருந்தான் அவன். எல்லாம் என் நேரம் பெரியம்மா. ஆஃபீஸ் முடிஞ்சு வழக்கம் போல ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ரோட்டு வேலை செய்துட்டு இருந்தாங்க. சரின்னு வண்டியை திருப்பி வேற வழியில் நுழைஞ்சேன். 4-5 தெருநாய்ங்க எங்கிருந்து வந்ததுன்னே தெரியலை. திசைக்கு முன்னா வண்டியை துரத்திட்டு வந்து நான் பதட்டத்தில் மரத்து மேலே வண்டியை விட்டுட்டு கீழே விழுந்து என் கால் சக்கரத்தில் சிக்கி கை கல் மேலே மோதி காதை பொத்தி கொண்டாள் சுதா. இந்த தெருநாய்களை ஒழிக்கணும். முதல்ல வீட்டில் மிச்சம் ஆகிற உணவுகளை பரிதாபப்பட்டு கொடுத்து அதை பழக்கி விட்டுறாங்க. அதுவும் சொகுசா வீதிக்குள்ள ராஜா மாதிரி உள்ள வருது. புதுசாக ஒருத்தரை விடுறதில்லை. அரசாங்க முடிவு சரிதான். கொல்லணும். அதையெல்லாம் வெறுப்புடன் சொன்னாள். 10 நாள் நகரக்கூடாதாம் பெரியம்மா. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம் இது. இந்த நேரத்தில் எப்படி என்று புலம்பினான். புலம்பியவனை தேற்றி ஆறுதல் சொன்னபடி கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள் அவள். வீடு வந்து சேர்ந்தபோது இருட்டிவிட்டது. முன்புற விளக்கை போட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழைய ஆளுக்கொரு பக்கமாக உட்கார்ந்திருந்த கணவனும் மகளும் கண்ணில் பட்டார்கள். அம்மா என ஓடி வந்து சுதாவின் கால்களை கட்டிக்கொண்டாள் மகள் விசித்ரா. டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. யாரோ என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. திரும்பி பார்க்க பயம். வேக வேகமாக வந்தேன். அந்த ஆளும் பின்னாடியே என்னை நெருங்கி வந்தான். அப்போதான் அந்த கருப்பு நாய். எது? நீ டெய்லி ரஸ்க் போடுவியே அதுவா? ஆமாம். எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல. பாஞ்சு போய் அவனை கடிக்க துரத்துச்சு. அந்த ஆள் ஓடியே போய்விட்டான். இதை சொல்லும்போதே அவள் நடுங்கினாள். நல்ல வேளை அந்த நாய் வந்ததால் நம்ம பாப்பா தப்பிச்சா. அது நாயே இல்லை, பைரவசாமி, நம்ம குலதெய்வம். அவளது கணவன் கை தொழுதான். சுதா யோசிக்க முடியாது குழம்பி நின்றாள்.